இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, ஆண்டவர் இன்று இரண்டு வகையான வங்கியை பற்றி பேசுகிறார். அதாவது மண்ணுலகில் உள்ள வங்கி, விண்ணுலகில் உள்ள வங்கி. மண்ணுலகில் உள்ள வங்கி நம்ம நகை, பணம், பொருள், பொன் எல்லாத்தையும் கொடுத்தா அது செல்லுபடி ஆகும். விண்ணுலகில் அங்கே உள்ள அந்த பேங்குக்கு நான் என்ன கொடுக்கணும், அதான் முக்கியம். அப்ப ஆண்டவர் மண்ணை பிரித்து நம்மை விண்ணை நோக்கி அன்புடன் அழைப்பு விடுக்கிறார். செல்வம் எது? இந்த உலகத்திலேயே கொடூரமான ஆயுதம் எதுவும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே கொடூரமான ஆயுதம் அதுதான் காகிதம். காகிதம், பணம். நாம் அதை வைத்து ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம், அதே இதை வைத்து ஒரு பலமாக, ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே போனால் மண்ணுலகில் மரியாதை கிடைக்கும். பணத்தை செலவழித்துக் கொண்டே சென்றால் விண்ணுலகில் வரவேற்பு கிடைக்கும். நான் மண்ணுலகில் அனைத்தையும் குமித்து வைத்துக் கொள்ள விரும்புகிறேனா, இல்லை விண்ணுலகில் என்னுடைய செல்வத்தை சேர்த்து வைக்க போகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க சாலமோன் 1 அரசர்கள் 3:5 வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த மனிதரிடம் பார்த்து கேட்கிறார்? சாலமோன்ட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? சாலமோன் அழகா சொல்லுவார், நான் சிறு பிள்ளை, ஏதோ என் தந்தை தாவீதுடைய அரியணை எனக்கு அளித்திருக்கிறேன். இந்த மக்களை வழிநடத்த எனக்கு தேவையான ஞானத்தையும் அறிவு செல்வத்தையும் எனக்கு கொடும் என்று கேட்டார். கடவுள் வரம் நம்மை பார்த்தும் கேட்கிறார். இன்று இந்த திருப்பலி வழியாக உங்கள்கிட்ட கேட்கிறார், மகனே மகளே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, அழிந்து போகக்கூடிய செல்வத்தை கேட்பேன். அழியாத செல்வத்தை கேட்கக்கூடிய சாலமோனாக நாம் மாற எப்பொழுது துணிவோடு வருவோம் என்பதுதான் முக்கியம். திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லுவார் 411வது குறளிலே, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதே இதுதான் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 7:7 வசனத்தில் அழகா சொல்வார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், பொன்னையும் அல்ல பொருளையும் அல்ல, காதை திறந்து இறை வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு அதுதான் பேங்க். கடவுள் குறிப்பிடக்கூடிய முக்கியமான பேங்க் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செவி செல்வம் தான். இறை வார்த்தையை இந்த பேங்க்ல போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேங்குக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். ஆனால் நம் உள்ளம் எங்க இருக்குது அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். செல்வம் எங்க இருக்குது அங்கேதான் உள்ளமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தனை பேருக்கு நான் பிரசங்கம் வைக்கிறேன் அப்படின்னா நான் ஒத்த ஆளு எந்த அளவுக்கு தயாரிக்க வேண்டும்? அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபாதர் கொஞ்சம் எங்களுக்கு புனிதர்களை பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் எங்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லுங்கள், எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிகளை சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மேம்பாடு நடக்கும். தயவு செய்து எதையாவது ஒரு கட்டுக்கதையை சொல்லிவிட்டு சென்று விடாதீர்கள், ஒரு வசனத்தையும் இறைவார்த்தை இல்லாமல் திருவார்த்தை மட்டும் பேசிவிட்டு போய்விடாதீர்கள் என்று நீங்கள் சுட்டிக்காட்டும் போதுதான் எங்களுக்கும் அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வழிபிறக்கும். சாலமோனிடம் ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வர வேண்டும் என்று. பொன்னும் பொருளும் கேட்பான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் சாலமோன் ஆண்டவரையே கேட்கிறான், எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னா, நான் செல்வத்தை விட மேலானது ஞானம் என்பதை சாலமோன் உணர்ந்து கொண்டான். ஞானம் என்றால் இறைவன் நம்மோடு இருப்பது, அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். இறைவன் நம்மோடு இருப்பதுதான் ஞானம். சாலமோன் செல்வத்தை தன்னோடு வைத்திருந்தான் என்றால் இந்த உலகத்தோடு அவன் ஒன்றித்திருப்பான். ஆனால் எனக்கு ஞானம் வேண்டும், அதாவது நீ வேண்டும் இறைவா என்று சரணாகதி அடைகிறார். ஆகையால் தான் ஆண்டவர் சாலமோனோடு இருக்கிறார், வரங்களை பெற்றுக் கொடுக்கிறார். எனவே இன்று நான் எப்படிப்பட்ட செல்வத்தை நேசிக்கிறேன் என்பது பொருள். கார் இருக்கா, எங்கிட்டாவது போவோம், எங்கிட்டாவது உபயோகத்துக்கு உள்ளாயிரும் போயிடும். பணம் இருக்கா, யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. வீடு இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம செத்து போனோம்னா நம்ம பிள்ளைகள் அந்த வீட்டில் போய் அடக்கம் பண்ண போறது கிடையாது. எதுவுமே நிலையானது கிடையாது. அதனால தான் இறந்த பிறகு இறப்பு திருப்பலில் வைக்கும் போது நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் முடியும் போது கூடுற கூட்டம் சொல்லும் நீ யாருன்னு அப்படின்னு சொல்லி முடிப்பேன். எனவே நாம் இருக்கும் போது என்ன சொல்கிறார்கள் என்பதில் அர்த்தம் அல்ல, நாம் இல்லாத போது என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்பொழுது உங்களுக்கும் ஆண்டவர் சொன்ன அதே கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். 3 நண்பர்கள் 4 சக்கர வாகனத்திலே பயணம் செய்கிறார்கள். திடீரென விபத்துக்கு உள்ளாகி விடுகிறது. 3 நண்பர்களுமே இறந்து விடுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் இறந்து விட்டீர்கள்,
மண்ணுலகில் உங்கள் உடல் முன்பாக உங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்ன அவர்கள் நினைக்க வேண்டும், எப்படி அழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே அவர்கள் அழுவார்கள் என்று சொல்லுகிறார். உடனே முதலாமானவர் சொல்லுகிறார், நானே செத்து போயிட்டேன், இவங்க அழுதா என்ன, அழுகாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவர் இங்க யாருமே அழுகவே இல்லையா, ஏன்னா இவருடைய மனப்பான்மை அப்படி. இரண்டாம் அவர் சொன்னாராம், என்னை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லாமல் தூய வார்த்தை சொல்லி என்னுடைய உடலின் முன்பாக அழுக வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக இரண்டாம் அவர் வேண்டுதல் போல இவரை நல்ல வார்த்தையால் புகழ்ந்து அவரை அடக்கம் செய்கிறார்கள். மூன்றாம் அவர் விழித்துக் கொள்கிறார். இவர்கள் என்னை பார்த்து இன்னும் இவன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான் என்று வேண்ட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி முடிகிறார். கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அவருடைய உடம்புக்கு முன்னாடி, இவன் இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஞானம். ஞானத்தினுடைய உச்சம் என்னவென்றால், எனக்கு தற்காலிக தேவைக்காக பயன்படுவதுதான் பொருள், நிரந்தர தேவைக்கு பொருள் எனக்கு தேவைப்படுவது செல்வமாகிய செவி செல்வமும் ஆண்டவுடைய செல்வமும் தான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு, பணம், கார் எல்லாத்தையும் கடத்தலாம், உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். ஆனால் கல்வியை அவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் மகனா இருக்கலாம், முதலமைச்சருக்காண்டி அவரை நம்ம மதிக்கலாம், நாளைக்கு அவருக்கு அந்த ஞானம் இருந்தால்தான் அடுத்த மதிப்பு அவருக்கு கிடைக்குமே ஒழிய, இவங்க அப்பாவுக்கு அப்பா நல்ல மனுஷன், அப்பா ஐயா நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்களே ஒழிய, அடுத்த கட்டமாகிய எனக்கு என்ன பெயர் வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நேர்மையாக நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு பணமும் எந்த கரையான அரைக்காது. ஆனால் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் மருத்துவமனைக்கும் பிறருக்கும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் யாரும் நிரந்தரமாக இங்கு இருக்க போவது இல்லை. எது என் செல்வம், என் செல்வத்தில் நான் எதை ஆண்டவிடம் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவிடம் நான் எதை கடத்தி கொண்டு செல்ல போகிறேன், ஒரு கஞ்சனாக வாழப் போகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கஞ்சன்லை கஞ்சம் கேடுகட்ட கஞ்சம்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டு போனோமா? எப்படின்னா, ஒரு தந்தை இருக்கிறார், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறார். மகன் அப்பா பெரிய கஞ்சன், மகன் அதைவிட கஞ்சன். எப்படி என்றால், அடுத்த நாள் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலைக்கு 3 நாளைக்கு அப்புறம் தான் போகணும். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 3 நாளைக்கு அப்புறம் போனா நான் பேருந்துல பயணம் செய்யணும், பேருந்துக்கு 100 ரூபா செலவாகும், அப்ப நான் இன்னையிலிருந்தே நடக்கணும். அப்ப அடுத்த நாள் காலையில வேகமா 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். 3 நாளைக்குள்ள அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து நம்ம வேலைக்கு சேர்ந்துடலான்னு பாக்குற. உடனடியாக விடியற் காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து போறார். போயிட்டு இருக்கும்போது இங்க இருந்து நாட்டரசங்கோட்டைகிட்ட போனோன்னா அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் லைட்டை போட்டனே அமர்த்துனா இல்லையா, அப்பா எந்திரிச்சா நம்மளை திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாட்டரசங்கோட்டையில இருந்து சிவகங்கைக்கு வர்றாரு தன்னுடைய வீட்டுக்கு. எதுக்கு, லைட்டு போட்டிருக்கோமா இல்லையான்னு. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே விளக்கு அணைஞ்சிருச்சு. அங்கிருந்து அப்பா பார்த்துட்டார். ஏண்டா திருப்பி வந்த அப்படின்னு கேட்கும் போது சொன்ன, இல்லப்பால் விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தலாம், அதை நான் பார்த்துக்கிட்டேன், நீ இவ்வளவு தூரம் திருப்பி வந்திருக்க பத்தியா, செருப்பு தேஞ்சு போயிருக்குமா தேஞ்சு போயிருக்காதாடா அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து சொன்னாராம். அப்ப மகன் அழகாக சொன்னானாம், நீங்க இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்பா, அதனால தான் நான் 2 செருப்பை கம்பு கூட்டில் வச்சு பத்திரமா கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியது அதிகமாக இருக்கிறது. இன்று உணவில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் நடந்தது. கணவன் கஞ்சனாக இருக்கிறார். மனைவி சமைக்கும் போது சொல்லுகிறார், தேங்காய் சட்டியில உனக்கு 3 கடுகு, எனக்கு 3 கடுகு, உங்க மாமனாருக்கு ஒரு 2 கடுகு மட்டும் போடு, அதுக்கு மேல ஏதாவது போட்டினா ஒரே போடா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு குடும்பங்களும் இன்று இருக்கிறது. எதில் நாம் சிக்கனமாக இருக்க வேண்டும், எதில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறைவனே எரிச்சல் அடையும் விதமாக நாம் இந்த உலகத்திலே கஞ்சனாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே செவிகளை கொடுப்பதில், இறைவார்த்தையை கொடுப்பதில் எக்காரணத்தை கொண்டும் கஞ்சனாக இருக்காதீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாமும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.